ஜிஎஸ்டியில மாற்றம் ஏதாவது செய்யப்படணும் அப்படின்னா எதுவுமே மாநில அரசால செய்ய முடியாது. எல்லாமே ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க டெல்லியில. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல எல்லா மாநில அரசுகளும் ஒரு மெம்பர், சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு ஒரு மெம்பர். ஏதாவது ஒரு மாறுதல் கொண்டு வரணும்னா இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலால மட்டும்தான் முடியுமே தவிர தமிழ்நாடு அரசாலையோ இல்ல மாநில அரசாலையோ எந்த மாநில அரசாலையும் முடியாது. இப்ப நாம முக்கியமான ஜிஎஸ்டியில பார்க்க வேண்டியது அறிக்கை தாக்கல் பண்றது. ஒரே இன்ஃபர்மேஷன் தகவலை 3 விதமா கொடுக்கிறோம். நாம விற்பனை செய்யறது எல்லாத்தையும் 10ஆம் தேதிக்குள்ள கொடுக்கணும். அடுத்த மாசம் ஒரு மாசம் ஆகஸ்ட் 2017னா செப்டம்பர் 10ஆம் தேதிக்குள்ள நம்ம விற்பனை செஞ்ச டீட்டெயிலை ஆன்லைன்ல பதிவு பண்ணணும், ஆன்லைன்ல சப்மிட் பண்ணணும். இது புதுசு கிடையாது, வேட்லயே இருக்கு, மதிப்பு கூட்டு வரியில இருக்கு. 20ஆம் தேதியா இருக்கு, அது இப்போ 10ஆம் தேதியா மாத்திருக்காங்க. யாருக்கு இது புதுசு அப்படின்னா ஒரு சேவை நிறுவனத்துக்கு இது புதுசு. ஏன்னா சேவை நிறுவனங்கள் எல்லாமே 6 மாசத்துக்கு ஒரு தடவை பழகிட்டாங்க. இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நம்ம ஒரு முயற்சி பண்ணணும். ஸோ 10ஆம் தேதி அடுத்த மாசம்குள்ள நாம விற்பனை செய்த அனைத்து விவரங்களையும் ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். அதுக்கு பேர் GSTR 1 அப்படின்ற தகவல். நாம விற்பனை பண்ணது ஆன்லைன்ல தகவல் பண்ணிட்டோம்னா 11ஆம் தேதி ஸ்கிரீனை ஓபன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நாம யார் யார்கிட்ட வாங்கினோமோ அந்த தகவல் ஆன்லைன்ல வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா நாம தனியா என்டர் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே விற்கிற டீட்டெயில் ஆன்லைன்ல பதிவு பண்ணும்பொழுது வாங்குறவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆன்லைன்ல பதிவு செஞ்சிடும். ஆன்லைன் அப்படின்னு நான் சொல்றது எல்லாமே GSTN இணையதளத்துல நமக்கு பதிவு வந்துடும். தமிழ்நாடு வேட்லயே இந்த ஃபெசிலிட்டி இருக்கு, கொண்டு வரல. தமிழ்நாடு வேட்லயே இந்த ஃபெசிலிட்டி உண்டு. ஸோ ஆன்லைன்ல நமக்கு வந்துடும். 3வது அந்த வந்த பிறகு நாம கையில 10 இன்வாய்ஸ் வச்சிருக்கோம். ஆன்லைன்ல வந்தது 9 இன்வாய்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த ஒரு இன்வாய்ஸ் என்ன வரலையோ அதை அந்த ஒரு பில்லை மட்டும் நாம என்டர் பண்ணிக்கலாம். நாமளே என்டர் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்கா வரணும்னு அவசியம் இல்லை. நாம என்டர் பண்ணி அதுல இருக்கிற டாக்ஸ பெனிஃபிட் எடுத்துக்கலாம், பயன் எடுத்துக்கலாம். அப்புறம் யாரு அந்த பில்லை போடலையோ அவர் கால் பண்ணி தயவு செய்து போட்டுருமா, இந்த போட்டாதான் நமக்கும் 2 பேருக்கும் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும், ஸோ தயவு செய்து போட்டுருங்க. ஸோ அவர் ஆன்லைன்ல பதிவு பண்ணணும். ஸோ 15ஆம் தேதி அந்த பர்ச்சேசஸ்க்கான கொள்முதலுக்கான அறிக்கையை அப்ரூவ் பண்ணணும். ஸோ 10ஆம் தேதி விற்பனைக்கான அறிக்கையை ஃபைல் பண்ணணும். 15ஆம் தேதி அந்த கொள்முதல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், பர்ச்சேசஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். எந்த இன்ஃபர்மேஷன் எந்த பர்ச்சேஸ் வரலையோ அதை மட்டும் நாம என்டர் பண்ணிட்டு அப்ரூவல் கொடுத்துடலாம். 16, 17 ஒரு ரிப்போர்ட் போகும், நமக்கும் ஒரு ரிப்போர்ட் வரும், அவருக்கும் ஒரு ரிப்போர்ட் போகும். இந்த மாதிரி இவர் வாங்கினதா காமிச்சிருக்காரு, நீங்க வாங்கினதா வித்ததா சொல்லல, நீங்க எதை ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறேன் சாமி அப்படின்னு அவர் சொன்னார்னா அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஆன்லைன்லயே அக்செப்ட் பண்ணிக்கலாம், எதுவும் என்டர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆன்லைன்லயே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டா அவருடைய அறிக்கை ஆட்டோமேட்டிக்கா மாறிவிடும். இது 17ஆம் தேதிக்குள்ள பண்ணியாகணும். சார் 16, 17 பப்ளிக் ஹாலிடேவா இருந்தா என்ன பண்றது அப்படின்ற கொஸ்டின் வரும். ஸோ ஏன்னா நம்ம ஆட்கள் முதல்ல எது குதர்க்கமான கேள்வியோ அதான் முதல்ல இதுக்கு வந்துடுச்சு. ஆல்ரெடி நிறைய தடவை கமிஷனருக்கு பவர் இருக்கு. ஒவ்வொரு மாநில கமிஷனரும் எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அஃப்கோர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது எல்லா மாநிலங்களுக்கும் சேர்ந்து தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ எல்லாமே இந்தியா முழுக்க நமக்கு டாக்ஸ் எங்கேருந்து வேணா வரலாம். ஸோ எல்லா மாநிலத்துக்கும் சேர்ந்து வரும்பொழுது ஸோ எங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், 17ன்றத 18, 19ன்ற எக்ஸ்டென்ஷன் பவர் தள்ளி போடலாம். அதுக்கான பவர் கவர்மெண்ட்டுக்கு இருக்கு. 20ஆம் தேதி 3வது அறிக்கை தாக்கல் செய்யணும். ஆல்ரெடி நம்ம விற்பனைக்கான இன்ஃபர்மேஷன் தகவலை 10ஆம் தேதி கொடுத்தாச்சு. வாங்கினதுக்கான இன்ஃபர்மேஷன் தகவல் வந்துருச்சு நம்மளுடைய வெப்சைட்ல. 20ஆம் தேதி அது ரெண்டையும் சரி பார்த்துட்டு அப்ரூவ் பண்ணிடலாம் 3வது ரிட்டர்ன். இவ்வளவு நாளா நம்ம பண்ணது அந்த 20ஆம் தேதி ரிட்டர்ன் மட்டும்தான். இப்போ 10, 15 எக்ஸ்ட்ராவா அடிஷ்னலா ஆட் பண்ணிருக்காங்க. பட் 20ஆம் தேதி தகவலையே 2ஆ பிரிச்சு காமிச்சிருக்காங்க. ஸோ இது எதுவும் புதுசான விஷயம் கிடையாது. எக்ஸிஸ்டிங் இப்ப இருக்கிற தகவலை தான் வேற மாதிரி கேட்டிருக்காங்க. 20ஆம் தேதி ஆன்லைன்ல அப்ரூவ் பண்ணிட்டா 20ஆம் தேதியே டாக்ஸையும் கட்டணும்.
ஸோ இது வந்து அடுத்த பாயிண்ட் என்னன்னா, அன்னைக்கே அதுல அந்த அறிக்கையில எவ்வளவு டாக்ஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேனோ அந்த டாக்ஸை 20ஆம் தேதியே கட்டிட்டு அப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சது. இதான் வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். 21ஆம் தேதி கட்டலைன்னா நமக்கும் நோட்டீஸ் வரும். நம்ம வாங்கின எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு கட்டலை அப்படின்றது போகும். அப்படின்னா தப்பு இல்லை, அப்பயும் கூட கட்டலாம். அவர் சொன்ன மாதிரி இன்னும் அடுத்த ஒரு 40 நாள் டு 60 நாள் வரைக்கும் டைம் இருக்கு. அந்த 60 நாளைக்குள்ள கட்டிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. 60 நாளைக்கு அப்புறமா கட்டினாலும் பிரச்சனை கிடையாது. ஒன்லி திங் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த டாக்ஸ் இன்வாய்ஸ்ல இருக்கிற டாக்ஸ் பெனிஃபிட் வந்து லாஸ் ஆயிடும். அதுக்கப்புறமா எப்போ நீங்க கட்டுறீங்களோ அப்பதான் அவர் வந்து அதை கிரெடிட்டா எடுக்க முடியும். ஸோ அந்த அந்த இடைப்பட்ட காலத்துக்கு நாம வட்டி கட்டணும். 18% வட்டி கட்டி ஆகணும். ஸோ 18% வருஷ வட்டி. அது வந்து எவ்வளோ நாட்கள் நம்ம தள்ளி போட்டு கட்டியிருக்கோமோ அவ்வளோ நாட்களுக்கு நம்ம டாக்ஸ் கட்டி ஆகும், வட்டி கட்டி ஆகணும். இந்த 18%ன்றது ரொம்ப இவ்வளோ 18%ஆன்னு யோசிக்க வேண்டாம். இப்போ இருக்கிற மதிப்பு கூட்டு வரி வேட்டில் வட்டி விகிதம் வந்து 24%, 2% மாசத்துக்கு 24%. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது 18%ன்றது கம்மியான விஷயம்தான்.